மேல்வழி சாலை இந்த கிராமத்துல வந்து ஆண்டவர் அப்படிங்கிறவரை நீங்க வழிபட்டு வர்றீங்க இல்லையா? இந்த மார்க்கத்தை உருவாக்குனவர் அவர்னா அவர் யாரு? நம்ம கொங்கு தேசத்துல ம். மார்கம்பட்டின்ற ஊர்ல 1860வது வருஷத்துல ஒரு விவசாய குடும்பத்துல, ஒரு இஸ்லாமிய விவசாய குடும்பத்துல அவங்க மகனாக பிறந்தாங்க. ஓ! அதுக்கப்புறம் அவங்களுக்கு இளமையிலேயே அந்த தேட்டம், இந்த மெஞ்ஞான தேட்டமானது இருந்ததுனால, ம். யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் இந்த மார்க்கத்தை வந்து எப்படியானா நம்ம அடைஞ்சு ஆகணும்னு அவங்க சுத்தி அலைஞ்சு தேடி இருக்காங்க. ம். அவங்களுக்கு கிடைக்கல. கடைசிதா அவங்களுக்கு வந்து தணிகை மணிப்பிரான் அப்படின்ற ஒரு பெரியோர்கள் காசுக்காரம்பாளையன்ற அந்த ஒரு இடத்துல அவங்க வந்து வியாபாரமா நெல் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. ம். அவங்க வந்து ஈவேரா பெரியாரோட அப்பா வெங்கடப்ப நாயக்கர் அவங்க கூட அவங்க 2 பேரும் ஒரே வயது. அப்ப அந்த நேரத்துல தான் வந்து இவங்கள அந்த தணிகமணி பிரான் என்னப்பட்ட அந்த பெரியோர், அவங்க ஒரு விஞ்ஞானி, அவர்களை சந்திக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு அவங்களோட அந்த போதனை அதுல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அவங்க பின்னால குடும்பத்தையும் எல்லாத்தையும் தான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ம். அதாவது அன்னைக்கு டேட்ல வந்து 36,000 வெள்ளிக்காசுகள் வச்சிருந்தாங்களாம் அவங்க. ம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் 12 கிராம் இருக்கும். ஓ! 36,000 வெள்ளிக்காசுகள் வச்சிருந்தாங்க. விவசாயம் பண்ணி நெல் கொள்முதல் பண்ணி நெல் வியாபாரம் பண்ண அதுல சம்பாதிச்சது 36,000 வெள்ளிக்காசுகள் வச்சிருந்தாங்க. ம். அதையும் விட்டுட்டாங்க. தாய் தந்தையை விட்டுட்டாங்க. ம். அப்பதான் அவங்களுக்கு திருமணமாகி 3 வயசுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. ம். அந்த குழந்தையும் விட்டுட்டு இவங்க பின்னால போயிட்டாங்க. உடல் பொருளாவிய தத்தம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை ஆண்டு கொண்ட குருபிரான் அவர்களோட கூடவே போய் 12 வருஷ காலம் நகமும் சதையும் போல இருந்து இவங்களோட அந்த என்ன சொல்றது மெஞ்ஞான தீவிரத்தை பார்த்து அவங்க இவங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுப்பாங்க. இவருடைய பேரு அந்த ஆண்டவர் இவங்களோட பேரு பழைய பேரு வந்து காதர் பாட்ஷான்னு பேரு. அவங்க முஸ்லீம் குலத்துல பிறந்ததுனால காதர் பாட்ஷான்னு பேரு. ஆனா அவங்க ஒரிஜினலா பாத்தீங்கன்னாக்கா அது கொங்கு கவுண்டர், வேளாள கவுண்டர் குடும்பத்துல பிறந்தவங்க. இது சக்கரவர்த்தி அக்பர் காலத்துல அவங்க எல்லாம் மதம் மாற்றப்பட்டாங்க. அப்போ ஒரு இந்துவா தான் இருந்தாங்க. சமுதாயத்துல இருந்து அக்பர் காலத்துல இஸ்லாமா மாறி காதர் பாட்ஷான்னு பெயரும் மாற்றப்பட்டாங்க. சோ அப்படி நிறைய பேர் மாறி இருக்காங்க.